எக்கோ மோடில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கோ மோடில் வச்சுட்டு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ km/h வந்து வேகமாக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இனிஷியல் பிக்கப் அப்படின்றது உண்மையிலுமே எக்கோ மோட்லேயே வந்து நல்லா இருக்கு. 34, 35, 36, 37. ரோட்டில் குறுக்க ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி டாப் ஸ்பீடு பார்த்துரு. ஸோ 44, 45. ஓகே, 45 அப்படின்ற ஒரு ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடுன்றது கட் ஆஃப் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து அதிகபட்சமான ஒரு ஸ்பீடாக இருக்குது எக்கோ மோடில். அடுத்தது அப்படியே வந்து ட்ரைவ் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ட்ரைவ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐம்பது. ஓகே, ட்ரைவ் மோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 50 km/h வந்து அதிகபட்சமான ஒரு வேகத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் மோட் அப்படின்ற மோடுக்கு வந்து நம்ம மாற்றியாச்சு. பவர் மோடில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? அதே மாதிரி பவர் மோடில் போகும்போது இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு. டக்குன்னு வந்து வந்துருச்சு பாருங்க, ஸ்பீடு ஏறிடுச்சு. 62, 63, 63, 62, 63. அதாவது 63 வரைக்கும் அந்த இனிஷியலாக வந்து அந்த இழுத்துருக்கும்ல, அதில் வந்து 63 டச் பண்ணிடுது. டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீடு 60 அப்படின்றதுனால அந்த 60க்கு வந்து அப்படியே குறைஞ்சிட்டு 60க்கு வந்து 60 அப்படின்றது இதோட டாப் ஸ்பீடாக வந்து இருக்கு.